அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனலுக்கு விசிட் பண்ணிக்கணும்னு சொன்னால் கட்டாயம் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கிடிஜி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதோட ஓல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போய் அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு தொடர்ச்சியாக கிடச்சிக்கொண்டிச்சோம். இப்போ எங்கள்கிட்ட குயிஸ் 3 குயிஸ் 3ல் வந்து ஒரு கூற்றுக்கேள்வி. இப்போ அந்த கூற்றுக்கேள்வி இப்போ 5 விட இருந்துச்சு. நான் இப்போ ஒன்றா பார்க்குமே. இப்போ முதலாவது செல்லிய எந்த பற்றியும் கேள்வின்னு சொன்னால் வந்து இப்போ ஐதரசன் நிறமாலை பற்றின கேள்வி. இப்போ ஐதரசன் நிறமாலையில் வந்து இப்போ உங்களுக்கு தெரியணும் மெயினாக அதில் 3 தொடர்களை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிக்கணும். முதலாவது கேட்டால் வந்து முதலாவது இந்த லைமன் அதுக்கு பிறகு பாமர் அதுக்கு பிறகு பாஷன். சரியா? இப்போ லைமன் சொன்னால் எப்படி கேட்டால் வந்து லைமன் வந்து அல்ட்ரா வயலட் யூவி ரீஜன். அது எப்படி கேட்டால் வந்து ஏதாவது ஒரு உயர் சக்தி மட்டத்திலிருந்து எண் வச்சுக்கொள்வோம். நாங்கள் எண்ணிலிருந்து N7 ஒன்றுக்கு வரணும். சரியா? அடுத்து வந்து ரெண்டாவது பாமர்ன்னு சொல்லி எடுத்துக்கணும்னு சொன்னால் வந்து பாமரில் வந்து நான் கட்புல் ஒளி என்ன விசிபிள் லைட் ரைட்டோ. விசிபிள் லைட் அதோட கொஞ்சம் ஓரளவு யூவியும் இருக்கணும். கொஞ்சம் பெருசாக தேவையில்லை, கொஞ்சம் ஓரளவு தெரிஞ்சு மட்டும் நல்லா விசிபிள் லைட்டோட மற்றது யூவியும் பாரு. அது வந்து எப்படி கேட்டால் வந்து என்னாம் அதாவது ஏதாவது ஒரு உயர் சக்தி மட்டத்துலேருந்து எங்கேக்கு வரணும்னு கேட்டால் வந்து N7 2க்கு வரணும். அதே மாதிரி பாஷன் செல்லுது வந்து அது வந்து செந்நிற செங்கில் கதிர். சரியா? அதாவது IR இன்ஃப்ராரெட் ரீஜனுக்குள்ளே வர அது எங்கேயும் கேட்டால் வந்து அதே மாதிரி ஒரு உயர் சக்தி மட்டத்திலேருந்து என்ன வச்சுக்கொள்வோம் N7 3க்கு வரணும். சரியா? இதுதான் இந்த விஷயம். இப்போ எங்களுக்கு தாரவங்க முதலாவது கூற்றுல எந்தையும் சொல்லி அவங்க லைமன் வந்து கட்புல பிரதேசம்னு சொல்லியே. அப்போ அது சரியா? இல்லை. லைமன் எந்த பிரதேசம் கேட்டால் வந்து அல்ட்ரா வயலட் அதாவது கழிவுதா பிரதேசத்துக்குரியது. முதலாவது கூற்று இல்லை. ரெண்டாவது பார்க்கமே. ரெண்டாவது வந்து உங்களுக்கு சொல்லியது வந்து பாமர் செங்கில செங்கில் செந்நிற பிரதேசம்னு சொல்லியது. சரியா? அப்போ செங்கில் செந்நிற பிரதேசம் எதான் பாஷன், பாமர் எதன் கட்புலோலி. மெயினாக கட்புலோலி தான் சொல்லி எவ்வளோமையா. அப்போ ரெண்டாவதும் இல்லை. மூணாவது எடுத்துக்கணும்னு சொன்னால் நாங்கள் அதாவது அந்த N7 6ல் இருந்து எப்படியா N7 6ல் இருந்து N7 4க்கு வாரது பாஷன் சொல்லி அவர் தந்திச்சு. சரியா? அது எப்படி பாஷன் சொன்ன ஏதாவது ஒரு உயர் சக்தி மட்டும் N7 3க்கு வரணும். அதைத்தான் நாங்கள் சொல்லியே பாஷன் சொல்லி. அப்போ இந்த கூற்று வெந்தியன் பிழையான கூற்று. சரியோ? N7 4க்கு வரதை நாங்கள் சொல்லிய வந்து பிராக்கெட்னு சொல்லி ஏதாவது ஒரு சக்தி மட்டத்திலேருந்து N7 4க்கு வரதை நாங்கள் சொல்லி பிராக்கெட்னு சொல்லி அது பெருசாக அவனுக்கு சிலபஸ் இல்லை, அது பெருசாக தெரிய தேவை. சரியா? மற்றது இப்போ நாலாவது கூற்றை பார்த்தேன்னு சொன்னால் வந்து லைமன் தொடரில் வந்து அலைநீளம் குறையிற திசையில் வந்து கோடுகள் வந்து ஒருங்குகின்றனன்னு சொல்லி. சரியோ? அழிச்சியன் நான் இதை இப்போ இந்த லைமன் தொடரான சரி பாமன் தொடர் ஏதோ ஒரு தொடரில் இப்போ எந்த ஒரு தொடர் எடுத்துக்கொண்டுன்னு சொன்னாலும் இப்போ நாலாவது எந்த ஒரு தொடரை நாங்கள் எடுத்துக்கொண்டுன்னு சொல்லி சொன்னாலும் எடுத்துக்கொள்ளாமே. இதில் கோடுகள் எப்படியும் பாரு. இப்போ நாங்கள் எடுத்துக்கொள்வோம் வளமையாக நாங்கள் எப்படி எழுதுன்னு கேட்டால் வந்து சக்தி அதிகரிக்கிற திசையில் தான் நாங்கள் வளமையாக வரையுது கோடுகளை. சக்தி அதிகரிச்சுன்னு சொன்னால் மறுதலை அப்படின்னு சொல்லி எங்களுக்கு அலைநீளம் குறையறன்னு சொல்லி. சரியா? இப்போ அப்படித்தானே கீழே இருந்துச்சு அலையெல்லாம் குறையிற திசையில் தான் இதுதான் இருந்துச்சு. சரியா? இப்போ எப்படி வரும் மண்ணத்தைக்கு இப்படி கொண்டு வர சரி ஒரு கோடு. இது என்ன கோடன்? சக்தி குறைஞ்ச கோடு. சரியோ? அப்புறம் அடுத்த கோடு. அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த கோடு கொஞ்சம் நெருக்க முடியுது ஒருங்கி கொண்டு போகிற. அப்புறம் இப்படி வாரு, அதுக்கப்புறம் இப்படி வாரு. சரியோ? அப்படின்னா சக்தி அதிகரித்த திசையில் வந்து அலைநீளம் குறைஞ்சி கொண்டு போகிறேன். அதே அந்த தொடரில் அந்த அதாவது
அந்த அலைநீளம் குறைகிற திசையில் அப்படியே சக்தி அதிகரித்து தொடர்ந்து நடக்கிறதா வந்து கோடுகள் தொடர்ந்து ஒருங்கி கொண்டு போகிறேன். எந்த ஒரு தொடர் எடுத்துக்கொண்டாலும் அதே மாதிரி தான். லைமன் என்றாலும் சரி, பாமன் என்றாலும் சரி, பாசன் என்றாலும் சரி, அப்படித்தான். சரியா? அடுத்தது அஞ்சாவது தான் கொஞ்சம் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லணுமே. ஏன்னா 5வது கேள்விக்கு வந்து நார்மலாக ஒரு இந்த ஐதரசி நிறமாலையை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக ஒரு ஐடியா ஒன்று இல்லாதாக்களுக்கு அதை அந்த கூற்றை பார்த்து சரியாக விளங்கியபில் வாசித்ததுக்கு. ஆனால் லேசாக அவங்களுக்கு 4வது விடைக்கு பற்றிடணும். சரியா? ஆன்சர் 4வது. ஆன்சர் 4வது தான். இப்போ நான் 5வது கூட்டுறவெல்லாம் படுத்தினேன். இப்போ சரியா வச்சுக்கோலையா? இப்போ 5வது வந்து அவங்க என்ன கேட்டால் வந்து லைமன் தொடரிட 2வது 3வது கோடுகளுக்கு இடையிலான இடைவெளியும் பாமர் லீச் 2வது 3வது கோடுகளுக்கு இடையிலான இடைவெளியும் சமன் சொல்லி. சரியா? இப்போ வரைஞ்ச மாதிரி நாங்கள் எடுத்துக்கொள்ளாமே ஃபுல்லாக இப்படி ஒரு தொடர் எடுத்துக்கணும்னு சொல்லி சொன்னால் இது எந்த திசை? சக்தி அதிகரித்த திசை, அதாவது அலைநீளம் குறையிற திசை. சரியா? இப்போ ஃபஸ்ட்டு எப்படி வரப்போகிறேன்? பாஷன் நான் தொடங்கி சொன்னால் இங்கே பாஷன் வரப்போகிற, அதுக்கு பிறகு பாமர், அதுக்கு பிறகு லைமன், அப்படித்தானே சக்தி அதிகரித்த திசை. சரியா? இப்போ நான் வரையோமே. இப்போ நாங்கள் இதே மட்டும் வரையோம். எப்படி கேட்டால் இந்த லைமனையும் பாமரையும் மட்டும் வரையும். நடுவில் பிரித்து கொள்ளினேன். சரியா? இப்போ இங்கே வரப்போகிற லைமன், இங்கே வரப்போகிற பாமர். சரியா? இப்போ சக்தி அதிகரித்த திசையில் வந்து கோடுகள் ஒரே கொண்டே போக போகிறேன். அப்போ இது லைமன் வரையுது, ஒரு கோடு, அடுத்த கோடு. சரியா? ஒரு 5 கோடு வரையுமே 3 4 5. சரியா? இதை நாங்கள் எப்படி நம்பர் பண்ணின்னு சொல்லி சொன்னால் வந்து இங்கே தான் நம்பர் பண்ணிக்க போகணும். சக்தி குறைஞ்ச கோடு தான் குறைஞ்ச நம்பர் கொடுக்கணும். சரியா? அதாவது இது 1, இது 2, இது 3, இது 4, இது 5. சரியா? இப்போ இது லைமனே. இப்போ இதுலேயும் எனக்கு லேசாக பாமரை வரையுது. எப்படின்னு கேட்டால் வந்து இந்த சக்தி குறைஞ்ச கோட்டை மட்டும் முற்றிய மிச்சத்தை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி மறந்துடு. சரியா? இது அப்படியே கொண்டு இங்கே தூக்கி வரையுது, அதே மாதிரி வரையுது. அப்போ 4 கோடே வரணும் இப்படி. சரியா? இதுக்கு நம்பர் பண்ணி அப்படியே இங்கே அதே மாதிரி தான் சக்தி குறைஞ்ச திசையிலேருந்து நம்பர் போட்டணும் வரும். 1 2 3 4. சரியா? இப்போ எங்களுக்கு சின்னது வந்து லைமன் தொடரின் 2,3 கோடுகளுக்கு இடையிலான இடைவெளி, அதாவது இந்த 2வதுக்கும் 3வதுக்கும் இடையிலான இடைவெளி பற்றி சொல்லிய. அப்போ அது நான் இங்கே கொப்பேஸ் தானே பண்ணினேன். அப்போ எதுக்கு சமன்? பாமரில் ஈச்சிய இது லைமனே, இது லைமன், இதானே பாமர். இது லீச் எதுக்கு சமன்? 1க்கும் 2க்கும் தான் சமன். இல்லைனா இது லீச் 2க்கும் 3க்கும் இடைவெளி இடைவெளி, இது லீச் 1க்கும் 2க்கும் இல்லாத இடைவெளிக்கு தான் சமன். அதாவது அதே மாதிரி சொன்னால் இப்போ அவங்க சொல்லிச்சு பாமர் லீச் 2க்கும் 3க்கும் இல்லாத இடைவெளி தான் எதுக்கு சமன்? இங்கீச்சிய 3க்கும் 4க்கும் இல்லாத இடைவெளிக்கு சமன். இல்லைனா அப்போ அதுபடி இந்த கூற்றம் ஒரு பிழையான கூற்று. சரியோ? இப்போ ஆன்சர் 4வது முதல். சரி, இதுக்குன்னு சொன்னால் வந்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு சி லெவல் கேள்வி மாதிரி தான். என்றால் சும்மா டீட்டெயிலாக தெரிஞ்ச ஒரு ஆளுக்கு சும்மா சிம்பிளாக தட்டிக்க ஒரு கேள்வி தான். மற்றபடி இந்த கேள்வி மட்டும் தனி சும்மா அந்த கிட்டத்தட்ட ஒரு கூற்று கேள்வி மாதிரி 40லேருந்து 50 வரையும் வர கூற்று கேள்விக்குள்ளே வந்துருச்சுன்னா கொஞ்சம் சிக்கலாகிய. மற்றபடி இப்போ நான் அந்த கேள்வி மாதிரி லேசாக ஆன்சரே வைத்திடும். ஆனால் மற்றபடி இந்த கேள்வி பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக விளங்கப்படுறதுக்காக தான் இந்த கேள்வி போட்டேன். சரியா? வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கட்டாயம் வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு அதோட உங்களோட சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து எங்களோட அட்மின் ஐடிக்கு உங்களோட சந்தேகங்கள் அனுப்புவீங்க கட்டாயம். அதோட உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் கட்டாயம் தெரிவிங்க. அது வந்து எங்கள்கிட்ட வீடியோஸுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாகிச்சும் தொடர்ந்து அட்வான்ஸான அப்டேட் எல்லாம் தொடர்ச்சி அவங்களுக்கு எங்களோட வீடியோஸில் இன்க்ளூட் பண்ணி உங்களுக்கு கொண்டு சேர்க்கறதுக்கு எங்களுக்கு பெரிய யூஸ்ஃபுல்லாகிருச்சும். அதோட கட்டாயம் அடுத்தடுத்த அப்டேட்டுகள் தொடர்ச்சியாக சேனல் கிடைச்சி கொண்டு இருக்கும். அதை கட்டாயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட வீடியோஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் கட்டாயம் வீடியோ ஷேர் பண்ணுங்கள்.